டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் தொகுத்து வழங்கியிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபெர்மேரியம் பார்க், இராவிகுளம் நேஷ்னல் பார்க். ஃபெர்மேரியம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான பார்க் தான் இந்த ஃபெர்மேரியம் பார்க்கு. ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இராவிகுளம் நேஷ்னல் பார்க், கேரளா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ், பாலக் பே. கடற்பசு கன்சர்வேஷன், அது பாலக் வளைகுடா, தமிழ்நாட்டில் இருக்குது. ஸ்டேட் வித் ஹையஸ்ட் எலிஃபண்ட் பாப்புலேஷன் அப்படின்னா கர்நாடகா. ஸ்டேட் வித் ஹையஸ்ட் டைகர் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் மத்திய பிரதேஷ். ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 718. ரீசெண்டாக தான் ஸ்னோ லெப்பர்டுக்கு சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது 718 ஸ்னோ லெப்பர்ட் ஸ்பாட்டட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் பாடி சென்சஸ் டன் பை எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்க்கும்போது ஜல்சக்தி மினிஸ்ட்ரி. வாட்டர் பாடி சென்சஸை ஜல்சக்தி அமைச்சகம் நடத்திட்டுருக்காங்க. இந்தியா டு பி கவர்ட் பை டோப்ளர் வெதர் ரேடார் நெட்வொர்க். எந்த வருடத்திற்குள்ளாக டோப்ளர் வெதர் ரேடார் நெட்வொர்க் அப்படிங்கிற டெக்னாலஜி இந்த மெட்ராலஜி ஃபோர்காஸ்டிங்லலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 2025 இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஜியாலஜிக்கல் பார்க் எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேஷ், ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் நர்மதா ரிவர். நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெட்லேண்ட் கன்சர்வேஷன் சென்னை. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் செட்டப் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நைட் சஃபாரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைட் சஃபாரி ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண ஸ்டேட் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேஷ். 2G எத்தனால் பிளான்ட், அதாவது செகண்ட் ஜெனரேஷன் எத்தனால் பிளான்ட் எந்த ஸ்டேட்டில் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஹரியானா பை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். இந்த பயோஃபியூயல்ஸில் நிறைய ஜென்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அப்படிங்கும்போது ஃபுட் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வரும். செகண்ட் ஜென்ரேஷன் நான் ஃபுட் ஐட்டம்ஸ். தேர்டு இந்த ஆல்கே அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனல் ஃபோர்த்து எப்படி அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி. ஸோ அதில் இந்த 2G எத்தனால் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானாவில். அப்புறம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எத்தனால் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பீகாரில் செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பியூர் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்கே அப்படின்னா பியூர் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் அஸ்ஸாமில் ஜோர்ஹட் பம்ப் ஸ்டேஷன். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பியூர் க்ரீன் ஹைட்ரஜன் எங்கே ஸ்டேஷன் அப்படின்னா ஜோர்ஹட் பம்ப் ஸ்டேஷன், அஸ்ஸாம். COP26 UN கிளைமேட் சம்மிட் பருவநிலை மாநாடு 26வது மாநாடு கிளாஸ்கோவில் நடைபெற்றது. இதில் 5 டார்கெட்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம பிஎம் தான் அதை வலியுறுத்தியிருந்தாங்க, நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அதன்படி 2030 இந்தியா நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி 500 கிகாவாட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அதாவது ஃபாசில் அல்லாத, அதாவது இந்த புதை பொருள்லேருந்து கிடைக்க அந்த கோல், பெட்ரோலியம் அல்லாத விஷயங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி 500 ஜிகாவாட்ஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. தட் இஸ் சிம்ப்ளி ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியிலேருந்து 500 கிகாவாட்ஸ் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட். செகண்ட் எனர்ஜி நீட்ஸ் 50% அகைன் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிலேருந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு 2030 எவ்வளோ கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 பில்லியன் டன்ஸ். 2030 இஸ் த டார்கெட்டட் இயர். நெக்ஸ்ட்டு 2030 ஓவரால் கார்பன் இன்டென்சிட்டி ஆஃப் எக்கானமி 45% குறைக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க 2030. 2070 நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற நிலையை அச்சீவ் பண்ணுறதுக்காக 2070 அப்படிங்கிற இயரை நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு COP28 எங்கே நடக்குது அப்படின்னா UAEயில் நடக்குது. COP27 எஜிப்டில் நடக்குது. இந்த COP26 இந்தியாவுடைய நிதி ஆயோக் ஒரு போர்ட்டல் வெளியிட்டாங்க, ஒரு டெவலப் பண்ணி. அதுக்கு பேர் அம்ருத் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் அப்படிங்கிற கான்செப்டை எந்த 2 நாடுகளும் இணைந்து வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டால் இந்தியா அண்ட் UK.
நெக்ஸ்ட்டு மிஷன் 50K EV4 அப்படின்னு ஒரு திட்டம். அதை வந்து சிட்பி பேங்க் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு பைலட் பேஸில் பரீட்சார்த்த முறையில் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் சிறு குறு நிறுவனங்கள் வந்து இவி வெஹிக்கிள்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமு. இதை பண்ணது வந்து சிட்பி பேங்க்கு. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர் அவார்ட்ஸ் வழங்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதில் வந்து எந்த பெஸ்ட்டு ஸ்டேட் அப்படிங்கிற கேட்டகரியில் மத்திய பிரதேசும், பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுல ஒடிசா உடைய கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்டும் வின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிளாக் டைகர் சஃபாரி அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு. அது எந்த ஸ்டேட் அதை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னா ஒடிசா. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிளாக் டைகர் சஃபாரி வந்து ஒடிசா. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டார்க் ஸ்கை பார்க் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ். ஆக்சுவலி இந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா ரெண்டுலேயும் கவர் ஆகக்கூடிய ஒரு டைகர் ரிசர்வ் தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டார்க் ஸ்கை பார்க் பெஞ்ச் டைகர் ரிசர்வ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ரிவிஷனுக்கான சீரியஸாக தான் நான் அதை சொல்லியிருந்தேன். இது போல் நம்ம அடுத்த ஒரு சீரியஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.